சுனாமி குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்காமல் 21 ஆண்டுகளாக ஏமாற்றுவதாக கண்டித்து கடலூர் மீனவ வாழ்வுரிமை இயக்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க நாம் கேட்கலாம். பாரிவள்ளல், இந்த போராட்டம் தொடர்பான மேலும் விவரங்கள். கடலூர் வட்டாட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் தற்போது நடைபெற்று வருவதை அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சுனாமி குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க கோரி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. 21 ஆண்டுகளாக பட்டா வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து சுனாமி குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்காமல் 21 ஆண்டுகளாக ஏமாற்றுவதாக கண்டித்து கடலூர் மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தினர் தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். கடலூர் மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தினர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 21 ஆண்டுகளாக பட்டா வழங்காமல் ஏமாற்றுவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சுனாமி குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்காமல் 21 ஆண்டுகளாக ஏமாற்றுவதாக கடலூர் மீனவ வாழ்வுரிமை இயக்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் பேரிகேடுகள் வைத்து அவர்களை தடுத்திருக்கக்கூடியதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். சுனாமி குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க நாம் கேட்கலாம். பாரிவள்ளல், மேலும் விவரங்கள். கடலூர் மாவட்டத்தில் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அலையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடியிருப்புகள் கட்டி வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 21 வருடங்கள் ஆகியும் அவர்களுக்கு அந்த குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்காமல் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் காலம் தாழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்த போவதாக அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட செல்லும்போது காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தி உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில அவர்கள் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அதாவது வட்டாட்சியர் இல்லாம வேறு ஒரு அதிகாரிகள் வரும்போது வட்டாட்சியர் வராதனால அவர்கள் கடுமையான வாக்குவாதத்துல காவல்துறை மற்றும் பேச்சுவார்த்தை நடத்த வந்த அதிகாரியிடம் ஈடுபட்டாங்க. உடனடியாக இது குறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வட்டாட்சியர் மகேஷ் அவர்கள் அந்த மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அவர்கள் தங்களது முதல் கோரிக்கையாக தேவனாம்பட்டினம் மீனவ கிராமங்களுக்கு அந்த பட்டாக்களை உடனடியாக வழங்க வேண்டும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அங்க 650 வீடுகள் அங்க இருக்கு. அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். அது போல படிப்படியாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு இந்த பட்டாக்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு பிறகு உங்களது கோரிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் வட்டாட்சியர் உறுதியளித்து சென்று அவர்கள் பின்பு கலந்து சென்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.